ஹாய், இன்றைக்கி நம்ம ரைடை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. கரெக்டாக இப்போ தான் மணி 4 ஆகுது. 4 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கன்னியாகுமரி தான் இன்றைக்கி டார்கெட் வச்சுருக்கேன். பார்க்கலாம் கன்னியாகுமரி டார்கெட் இன்றைக்கி அச்சீவ் பண்ணுறேன்னா இல்லையானி. நான் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக மாடாக போகுது. எனக்கு சைடில் போகிறதுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். திடீர்னு அது லெஃப்ட்டோ ரைட்டோ திரும்பிட்டுனா என் மேலே வந்து மோதிரும். சைக்கிளில் கான் கூட இல்லை, கான் அடிச்சுட்டு போகலாம். அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊந்து போக வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கேன். அது எப்போ போய் சேர்ந்து நான் எப்போ கிராஸ் ஆகி போவேன்னு தெரியல. இந்த ரோட்டில் ரொம்ப வண்டியே வராது. எங்கள் ஊரில் இருந்து எட்லாக்குடிக்கு போகிறோடைய ஷார்ட்கட் இதுதான். ஸோ வண்டி வராதனால நானும் பின்னாடியே போயிட்டே இருக்கேன். பாருங்களேன் இப்போ எப்படி இடத்த அடைச்சிட்டு போகுதுன்னு. மேக்ஸிமம் மாட்டுக்காரங்க பின்னாடியே வருவாங்க. ஆனால் இன்றைக்கி மாட்டுக்காரங்களையும் காணல. அவங்க வந்தாங்கன்னா அழகாக ஒதுக்கி தருவாங்க, நம்ம போயிடலாம். ஆனால் என் நேரத்துக்கு யாருமே வரமாட்டேக்காங்க. ஒரு வழியாக டேனிங்கில் மாடை கிராஸ் பண்ணியாச்சு. என்னமே மெயின் ரோடு வருது. மெயின் ரோடு வர அப்படின்னாரம் கொஞ்ச நேரத்துக்கு மொபைலை கையிலே எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப வண்டி வராது. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும். என்னமோ கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். ரொம்ப டிலே ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மாட்டுக்கு பின்னாடியே ஊந்து வந்திருக்கேன். என்னமோ ஸ்பீடாக போய் பிடிக்கணும் டைமிங். எப்போவும் கன்னியாகுமரி போனால் ஹைவே ஓடி தான் போவேன். இன்றைக்கி ஆனால் அப்படி போகலை. ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஹைவேயில் போனோம்னா இன்னும் நல்லா சூடு எடுக்கும். அதனால தான் இன்றைக்கி சுசீந்திரம் பாதையோடி வந்திருக்கேன். இனிமேல் வர ஓடி நேரம் ஹைவே ஓடி வரேனா இப்படி வரேனான்னு தெரியலை. அது மைண்டு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி மாறும். பார்க்கலாம் எப்படி வரேன்னு. இங்கேயாவது அங்கே மரங்கள்லாம் நிற்கிறதுனால நல்லா நிழல் கிடைக்கும். ஆனால் ஹைவேல சுற்றும் பயங்கரமாக ஹீட் எடுக்கும். உங்களுக்கும் என் கூட ரைடு வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ரைட் போகலாம். எனக்கு ரொம்ப பிளேசஸ் நான் போனதில்லை. மேக்ஸிமம் மணக்குடி, கன்னியாகுமரி இந்த ரூட்டு தான் போவேன். ஏதாச்சும் நல்ல லொக்கேஷன் இருந்துன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போய் நம்ம சைக்கிளிங் பண்ணிட்டு வரலாம். நான் மருத்துவால் மலை வந்தாச்சு. அடிக்கடி ஹைக்கிங்கரோடைய பிளேஸ் மருத்துவால் மலை தான். இப்போது ரொம்ப நாள் ஆச்சு ஹைக்கிங் வந்து. என்ன வரணும். இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு இந்த ஏரியாவில். ரோடு ஒர்க் நடக்கிறதுனால டேட் டைவர்ஷன் போட்டு விட்டுட்டாங்க 2 சைடில். அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு கன்னியாகுமரி போகிற வழியில் எனக்கு இந்த ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடு ஆறு, இந்த சைடு குளம், பின்னாடி பார்த்தா மருத்துவல் மலை. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போது இந்த ஸ்பாட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் போயிட்டே இருக்கேன். அதனால் நோ ஃபோட்டோஸ். 5 கிராமம் அந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஹெட்விண்டு இன்னும் பயங்கரமாக ஹெட்விண்டு தான் அடிச்சுட்டே இருக்குது. சும்மாவே நான் 20 அந்த ஸ்பீடில் தான் போவேன். இல்லை ஹெட்விண்ட் வேறு ரொம்ப ஸ்லோவாக தான் இன்றைக்கி ரைடு போயிட்டே இருக்குது. கன்னியாகுமரி போயிட்டு எப்போ வீடு போய் சேர போகிறேன்னு தெரியலை. பார்க்கலாம். நாள் வரைக்கும் நான் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நாளைக்கும் இங்கே ஃப்ளாக் ஏற்றுறதை பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலையில் வந்து பார்க்கலான்னு தான் நினச்சேன். பட் வர முடியாத சுச்சுவேஷன். ஈவினிங் ஒரு வழியாக பார்த்தாச்சு. எனக்கு முன்னாடியெல்லாம் இந்த கொடி ஏற்றுறதுலாம் ரொம்ப பார்க்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போது என்சிசி சேர்ந்தனோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் கொடிக்க மேலே. இதை பார்த்த உடனே எனக்கு என்சிசி மெமரிஸ் தான் எனக்கு வருது. ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என்சிசி டேஸ். ஒரு வழியாக கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக 1:15 மணிக்கு ஒரு ரைடு பண்ணியிருக்கேன். இன்னும் இங்கே வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. என்னென்னா பயங்கர க்ரௌட் இன்றைக்கி. ஆல்ரெடி இன்றைக்கி கவர்மெண்ட் லீவ் வேறு. சும்மாவே கன்னியாகுமரி எப்போவும் க்ரௌடாக தான் இருக்கும். கவர்மெண்ட் லீவ்னா சொல்லவா வேணும். நல்லா க்ரௌடாக இருக்குது. அப்படியே வந்ததுக்கு யார்ட்டையாவது சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். இதெல்லாம் நம்ம வல்லவன் பார்த்தாவே பார்த்தாச்சு.
கன்னியாகுமரியிலேருந்து இன்னும் கிளம்பிட்டும் 6 மணி ஆகுது கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்தால் சன்செட் பார்க்கலாம். ஆனால் அம்மா கொள்ளுவாங்க, ரொம்ப லேட் ஆயிரும், அதனால வீட்டுக்கு போகணும். நான் வந்த வழியோடி தான் ரிட்டன் போகிறேன். மணக்குடி வழியோடி போகலாம்னா சன்செட் ஆகணுன்னு அந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லனால அப்படி போகலை. பயங்கர கூட்டம். நான் 5:15 இங்கே வந்தேன்னா 6 மணி ஆயிருக்கு, 3/4 மணிக்கு ஆயிருக்கு. கடற்கரையை பார்த்துட்டு இங்கே வர்றதுக்கு மட்டுமே 3/4 மணிக்கு. ரொம்ப கூட்டம். காந்தி மண்டபத்தில் தான் கொடியெல்லாம் இறக்கியாச்சு. இன்னும் இங்கே எப்போ கொடி இறக்குறாங்கன்னு தெரியல. இதை பாக்கொடி நேரம்லாம் ஃப்ளாக் சல்யூட் ஆர்டர், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து அதான் ஞாபகம் வருது. சார்ஜ் 20 ஆகிட்டு. என்னமோ போடி நேரம் நோ வீடியோ. இனிமேல் லாஸ்ட்டு ஃபைனலாக ரீச் ஆன அப்புறம் தான் இனிமேல் வீடியோஸ். ஒரு வழியாக நம்மளோட ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 34 கிலோமீட்டர் டோட்டல் ரைட் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரியில் நடந்ததெல்லாம் ஸ்டார்வால் போட்டிருந்தா இன்னும் கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். ஆனால் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். 1 ஹவருக்குள்ளே எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். போடி நேரம் 1.15 ஹவர் ஆச்சு. வரோடி நேரம் 55 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. ஓகே, 1 ஹவர் டார்கெட் வச்சுருந்தேன், அதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல லொக்கேஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை பை, see you.